இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பால் கடம்பு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 500 பால் எடுத்து காய்ச்சிக்கிறோம். எடுத்து அகர் 20 கிராம் எடுத்து இதையும் காய்ச்சிக்கிறோம். ஒரு 100 கிராம் சீனி போடுறோம். அதுக்கப்புறமா பால் மாவு ஒரு 150 கிராம் அமுல் போடுறோம். இந்த அளவு கெட்டியாக வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறோம். என்கிட்ட இந்த இது இருந்ததுனால நான் இதை செய்கிறேன். இதை ஊற்றி 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தோம்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு நல்லா உறைஞ்சிருச்சு. 1 மணி நேரத்தில் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். குழந்தைகளுக்கு ஆளுக்கு ஒன்று அப்படி கொடுக்கலாம். வெளியில் வச்சாலும் இப்படி கெட்டி ஆயிரும். கொஞ்சம் லேட் ஆகும். ஃப்ரீசரில் வச்சோம்னா சீக்கிரம் கெட்டியாகும்.